போது அனல் பறக்க போகுது. தயாராயிட்டீங்களா? இல்ல நீ முதலமைச்சர் கிட்ட கேட்க கேள்வி என்கிட்ட கேட்டு. ஏங்க நம்மளும் சேர்ந்தாங்க. இது அரசுங்கிறது எல்லாரும் சேர்ந்தது தானே. நம்மளும் தயாராக வேணாமா? நல்லது கெட்டது நம்மளும் பார்க்க வேணாமா? இல்ல நம்ம கேள்வி தானே கேட்க போறேன். பதில் சொல்றது அவனுக்கு தான் தயாராகும். நான் டிஎஃப் வந்துருச்சு, கொஞ்சம் மீட்ல போயிடலாம். ஆடியோ ஆட்டு நான் ஃபில் ஆனதுக்கப்புறம் பேசலாம். ப்ளே பண்ண முடியாது. தெரிஞ்சிருக்காது. ஹனிமூனுக்கு எத்தனை நாள் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க. இங்க ஒருத்தர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 6 மாசம் ஹனிமூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. 6 மாசம் ஹனிமூனுங்கிறது கொஞ்சம் அதிகம் இல்லைங்களா? நம்ம ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தா கூட ஒரு 4 நாள் 5 நாள்ல போயிட்டு வந்துடலாம். சரி, சிம்லா போறோம், குழு மணாலி போறோம்னா கூட ஒரு 10-15 நாள் எடுத்துக்கலாம். 6 மாசங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். நீங்க சுவிட்சர்லாந்துல ஹனிமூனுக்கு போயிட்டு வந்தாலும் கூட 6 மாசங்கிறது அதிகம் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எது நடந்தாலும் 6 மாசம் ஹனிமூன் பீரியட், எதுவும் என்ன கேட்காதீங்க அப்படின்னு ஒதுங்கிக்கிறது நல்லா இல்ல. அவர்கிட்ட போயிட்டு அவர் ஹனிமூன் பீரியட்ல இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு, என்ன மாப்பிள்ள விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாசமே கேட்டோம்னா அது அநியாயம் தான். ஆனா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி முதல் மாசமே விசேஷம் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கத்திக்கிட்டு வருது என்னும் போது, இந்த 1 மாசத்துல என்னதாண்டா விசேஷம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க தானே செய்வோம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ பொத்தாம் பொதுவா பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதற்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு அரசாங்கம், ஒரு புதிய அரசாங்கம் அமைந்து அந்த அரசாங்கத்தை பத்தின ஒரு நிலையான மதிப்பீட்டை நாம உருவாக்கி கொள்வதற்கு பொதுவாக 6 மாசத்துல இருந்து 1 ஆண்டு வரை டைம் கொடுக்கலாம். அதுல தப்பே கிடையாது. அதனாலதான் பலரும், அதாவது திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளே கூட 6 மாசம் அவகாசம் தாவேக அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம் அப்படின்னு தான் திமுகவும் முதலில் சொல்லிச்சு. இருந்தாலும் கூட சில அடிப்படையான அவசரமான சமாச்சாரங்களுக்கு ஹனிமூன்ல இருக்கிற அப்புறம் 6 மாசம் கழிச்சு பாத்துக்கிற அப்படின்னு ஒரு சிஎம் சொல்லுவதோ, ஒரு அரசாங்கம் சொல்வதோ கையாளாகத்தனமாகத்தான் பார்க்கப்படும். வெல்கம் டு நியூஸ். சில விஷயங்களுக்கு இந்த 6 மாசம் ஹனிமூன் எல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அது ரொம்ப அநியாயம். உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எப்படி நீங்க 6 மாசம் கழிச்சு கேளுங்க, அது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு முன்ன பின்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும்? குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்திருக்கிறது. குற்றச்சம்பவங்கள் தினந்தோறும் நிறைய நடக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் மூலமாக நம்ம சில கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மாநில அளவுல பேசு பொருளாகி கொண்டிருக்கிறது. மாற்றம் கொடுத்துவிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். மாற்றம் தான் உங்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. ஆனா தரைமட்ட பாதுகாப்புல உடனடி முன்னேற்றத்தை உங்களுடைய மாற்றம் சுத்தமாக காமிக்கவே இல்லை. கோவை மாவட்டத்துல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால், கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பச்சிளம் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இது தவிர்த்து நிறைய பழிவாங்கும் கொலைகள் நடக்கிறது. போதையில வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் 6 மாசம் ஹனிமூன் கேட்டீங்கன்னா அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தாவேகாவுக்கு தான் அதிகமா வாக்குகள் விழுந்தது. தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக இது இருக்கிறது. ஆனா இந்த பகுதி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவிக்கப்படாத மின்வெட்டுனால அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகள் நைட்ல தூங்க முடியாம காலையில ஸ்கூல்ல போய் தூங்கி வெளியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்கூல்ல திறந்திருக்கிறாங்க. விடுமுறை பீரியடா இருந்தா கூட பரவாயில்ல. இதை தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா, நிறைய உழைக்கும் தொழிலாளர்கள் நைட் எல்லாம் கரண்டே இல்லைங்க, ஃபேன் ஓடலைங்க, கொசு கடிங்க, எப்போ கரண்ட கட் பண்றானுங்க, என்ன ஏதுன்னு புரியல, எதுக்காக கட் பண்றானுங்க அப்படிங்கறதே புரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல மின்வெட்டு மற்றும் மின்துறை புகார்கள் தொடர்பான விஷயத்துல நீங்க ஹனிமூன் பீரியடு அந்த சலுகையை கேட்டீங்கன்னா அதை கொடுக்கவே முடியாது. இந்த ஆட்சி அருமையான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வைகோ கூட சொல்லி இருக்கிறாரு. வைகோ வீட்டுல இன்வெர்டர் இருக்குது, அவருக்கு கரண்ட் கட் ஆவதே தெரியாது, அவர் அருமையான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அவர்கள் எப்படி இந்த வசதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்க முடியும்? அவர்களுக்கு மின்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எப்படி சாப்பாடு, வீடு இதெல்லாம் அத்தியாவசியமான விஷயமோ, அது போல மின்சாரம் என்பது அத்தியாவசியமான விஷயமாக இருந்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரத்துல இதே சிஎம் விஜய் சார் நிர்வாகத்திறன் பத்தி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். இப்போ உங்க நிர்வாகம் என்னையா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு முந்தைய ஆட்சிதான் காரணம் அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்க மேல பழிய போடுறாரு. எதை கேட்டாலும் தாவேக அமைச்சர்கள்
மேல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கிற மாதிரி முந்தைய ஆட்சி மீது பழியை போட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதனாலதான் வந்து இவங்க வந்து மிக அதிகமாக ட்ரோல் ஆகி கொண்டிருக்கிறார்கள். மாஸ்டர் மகேந்திரன் போன்ற தாவேக ஆதரவாளர்கள் எல்லாம் ஆணவமாக வேற பேசுறாங்க. ஏன் கரண்ட் இல்லைன்னா சோலார் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன விதமான ஒரு பதில்னு தெரியல. ஒரு அமைச்சரே கூட இப்படிதான் பதில் சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் போய் கேட்டோம்னா இப்படிதான் பதில் சொல்றாரு. இதுக்கு திமுக காரங்க தான் காரணம், ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஃபியூஸை பிடுங்கக்கூடிய அளவுக்கு ஃபியூஸ் இல்லாமையா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இவர்களிடம் நாம் வந்து கேட்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு 6 மாசம் ஹனிமூன் பீரியடு. இந்த ஹனிமூனை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா ஃபேன் சுத்தணும், ஏசி ஓடணும், பார்த்து பண்ணுங்க. தாவேக்காவினருடைய அனுபவமின்மை இந்த 1 மாசத்துல ரொம்ப தெளிவாக பளிச்சிடுகிறது. இது வந்து ஹனிமூன் கினிமூன் பேசிட்டு இருக்கிறதுனால இதை வந்து நீங்க வந்து டபுள் மீனிங்கா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல வந்து கேட்டுக்கிறேன். நானு சினிமாவில் தாவேக்காவுடைய முதலமைச்சர் அடைந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி, அந்த வெற்றியுடைய மிதப்பை வந்து இவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் அப்படியே தான் இருப்பாரு. சர்க்கார் படத்துல வந்து விஜய் என்னவெல்லாம் செய்தாரோ அதையே தான் செய்வாரு. திரி படத்துல என்ன பண்ணாரோ அதையே தான் ஆட்சியில வந்து செய்வாரு அப்படின்லாம் வந்து மக்கள் வந்து முட்டாள்தனமாக நம்பிதான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வேற வார்த்தையா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஓட்டு போட்டது என்பது முட்டாள்தனம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அது ஏன் முட்டாள்தனம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 1 மாதம் உங்களுடைய ஆட்சி வந்து சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல அமைச்சர்கள் புதியவர்களாக இருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நின்னது கிடையாது. அவர்களுக்கு வந்து அனுபவமின்மை இருக்கிறது. அதிகாரிகள் மீது அதிக நம்பிக்கை வைத்துதான் நீங்க இந்த அரசை வந்து ஒப்பேத்தி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது நடந்தா அதை வந்து உங்க அமைச்சர்களுடைய நிர்வாகத்தினர் சிஎம் சார் சொல்லி நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்துட்டு போறதுக்கு விரும்புறீங்க. கெட்டது நடந்தா அதற்கெல்லாம் முந்தைய அரசு மீது பழி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவமின்மையை வந்து ரொம்ப தெளிவாக அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்ல, நாங்க புதுசா வந்திருக்கிறோம், நாங்க கத்துக்க போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா, சட்டசபை சபாநாயகரே வந்து பேசுறாரு. அதாவது விஜய்க்கு வந்து ஒட்டுமொத்த உலக வரலாறும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக 2 நாள் வந்து அவர்கள் ஏதோ பயிற்சி எல்லாம் கூட கொடுக்குறார்கள் போடுது. அந்த பயிற்சிக்கு வந்து குத்துவிளக்கு ஏற்றி முதலமைச்சர் விஜய் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் என்னவோ 60 வருஷமா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தது மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தான் நாங்க கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகர் வந்து அங்க கத்துக் கொடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல தாவேகா எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சேர்த்துதான் கத்துக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கல. அங்க இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் விஜய் சினிமாவில் நடிச்சிட்டு இருப்போம், விஜய் ஷாஜகான் தமிழன்னு தோல்வி படங்கள் கொடுத்து கொண்டிருந்த போது எம்எல்ஏவாக இருந்தவர்கள் எல்லாம் கூட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இந்த பயிற்சி முதலமைச்சர் விஜய்க்கும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் முதல்ல ஒரு மூடிய அறையிலாவது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கொடுக்காம எம்எல்ஏக்களுக்கு வந்து நீங்க கொடுத்து அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நாங்களாம் வந்து எல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்கிற மாதிரி நடந்துக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரத்துல கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் ஆட்சிக்கு வந்த பின்னர் தாவேக அரசாங்கம் செயல்படுகிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இவர்கள் ஆட்சி மாற்றத்துக்காக முதல்ல சொன்ன கீவேர்டு என்னன்னா மாற்றம். இந்த மாற்றம்ங்கிறது வந்து வெறுமனே முதலமைச்சர் பதவியை மாத்த போறது கிடையாது, வெறுமனே அமைச்சர்களை மாத்த போறது கிடையாது, நாங்க சிஸ்டத்தை மாத்த போறோம் அப்படின்லாம் சொல்லிதான் தாவேக அரசாங்கம் மக்களிடம் உறுதியை சொல்லி வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்படி மாற்றம், நாங்க வந்து திராவிட அரசியலே மாற்றி போட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த 1 மாசத்துல நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்களா? இன்னமும் பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்பெல்லாம் 20 ரூபாய் வாங்கலாங்களாம். அந்த மாதிரியான சிஸ்டம் தொடங்குகிறது. வேற எந்த சிஸ்டத்திலேயாவது ஏதாவது மாறி இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சிக்கு வந்த முதல் நொடியில இருந்து நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. எந்த ஊழலை ஒழிச்சிங்க? ஏதாவது வந்து உங்களால சொல்ல முடியுமா? என்ன ஊழல் நடந்துட்டு இருந்தது, அதை நாங்க ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லல. மாறாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு வாய் வார்த்தைகள்ல வடை சுட்டு கொண்டு இருக்கிறீர்கள். வேகமான நிர்வாகத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. ஆனா நிர்வாகத்துல ஏதாவது சேஞ்ச் மக்களுக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நிறைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் உருவாக்கினீர்கள். ஆனால் அதே அதிகார அமைப்பு தான் தொடர்கிறது, அதே நிர்வாக நடைமுறை தான் தொடர்கிறது, அதே அரசியல் கலாச்சாரம் தான் தொடர்கிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் கழுதை பேர அரசியலுக்கு வித்திட்டு இருக்கிறது. அதிமுக என்கிற ஒரு கட்சியை ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த கோலோச்சியக்கூடிய ஒரு கட்சியை நீங்க வந்து எந்த முறையில எப்படி எல்லாம் சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா செய்ய வச்சுட்டு தேவையில்லாம அங்க எல்லாம் இடைத்தேர்தல் எல்லாம் வரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க பதவி வெறிக்காக நீங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேறு ஒரு கட்சியை வந்து சிந்தாபின்னா கட்டி கொண்டிருக்கிறீர்கள். தாவேக ஆட்சியில ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச் ஏதாவது நடந்திருக்கிறதா? மனசாட்சி இருக்கிறவர்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. 1 மாதத்துல ஊழலை நீங்க எப்படி ஒழிச்சீங்கன்னு சொல்லிட்டு என்ன மீட்டரை வைத்து அளந்து சொல்கிறீர்கள்? அதை மட்டும் எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, இந்த அரசாங்கம் ரீல்ஸ் அரசாங்கம் என்கிற ஒரு பெயரை வாங்கியிருக்கிறது.
முதலமைச்சர்ல தொடங்கி தாவேகாவுடைய கடைமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த ஒரு மாசத்துல ஆயிரக்கணக்கான ரீல்ஸ் எடுத்து அவங்க பாட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை, அரசாங்கத்தை அமைத்து வேலை என்பது ரீல்ஸ் போடுவதா அப்படின்னு ஆயிப்போச்சு. பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர், அவரு பாத்தீங்கன்னா ட்ரோன் கேமராலாம் வச்சு நைட் எஃபெக்ட்ல கேஜிஎஃப் படம் மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சருக்கு சொல்லவே வேணாம், அரசாங்கமே டிஐபிஆர் என்கிற அந்த செய்தித்துறையை ரீல்ஸ் போட ஆரம்பித்திருக்கிறது. சிங்க பெண்கள் அதிரடி படை, இந்த படையுடைய ஒரு ஓப்பனிங் ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஒரு மாசத்துல சிஎம் கலந்துட்டு இருக்கிறாரு அரசு விழால. அது இதுதான் போல் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல தொடங்குறாங்க. போலீஸ் பாண்டு ஆள போறான் தமிழ பாட்டுக்கு இசையமைச்சு அந்த சிங்க பெண்களை இது பண்ணிருக்காங்க. சரி, இந்த சிங்க பெண்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்குல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் பாணியில, அமைச்சர் பாணியில, எம்எல்ஏக்கள் பாணியில அவங்களும் ஒவ்வொரு ஊரா போய் ரீல்ஸ் எடுத்துதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் பிரச்சாரம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறத தவிர்த்துட்டு ஆஃப்லைன்ல எந்த வேலையும் நடப்பது போல் தெரியவில்லை. ஒவ்வொரு நடவடிக்கையுமே விளம்பரப்படுத்தப்படுகிறது. சோழிங்கநல்லூர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல எரிஞ்சு போச்சு, ஒரு தீ விபத்து ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபயர் சர்வீஸ் போயிட்டு தீ அணைக்கணும். ஆனா அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா, இவர் தீ விபத்தை போய் பார்க்கிறார், தீ எரிவதை பார்க்கிறார். இது எல்லாமே ரீல்ஸ் எடுக்கப்பட்டு ஒரு மாஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஆன்லைன்ல பரப்பப்படுகிறது. இதே வேலைதான் தமிழ்நாட்டில இல்லாத தொகுதிகள்ல தற்கொலைகள் இதே வேலையை செய்யறாங்க. ஆய்வுன்ற பேர்ல அவர்கள் கண்ட இடத்துக்கு நுழைகிறாங்க. எந்த வித ஒரு பர்மிஷனும் கிடையாது, எந்த விதமான ஒரு எத்திக்ஸும் கிடையாது. யாரை வேண்டுமானாலும் என்ன வேணாலும் கேட்டு நாங்க ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து போறாங்க. ஆய்வு பண்ணீங்களா, அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சது? அதையும் ரீல்ஸ் ஆட்டு போட்டோம் இல்ல, ஒருத்தம் கூட இது வரைக்கும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இவர்களுடைய டிஆர் அதிகமாக இருக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டா அதையெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று சாதனையாக குறிப்பிடுவது. தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் லஞ்சு சாப்பிடுவது ஒரு சாதனையா? அவரே வீட்டுல எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு சாதனையா? ஆனா இதை வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு டிவியில டிபேட் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த லெவலுக்கு இருக்கிறது. சப்ப மேட்டரையெல்லாம் சாதனையா சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஒரு மாசத்துலயே எல்லாமே மாறிச்சு அப்படின்னு வாயாலேயே சொல்றது. எரியா மாறிச்சு, என் கண்ணுல காமி, மாற்றத்தை காமி, என்ன உணர செய் அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது, மாறிச்சு அவ்வளவுதான் போ அப்படின்றானுங்க. லாரன்ஸ் போன்றவர்கள்லாம் மக்களை தெருநாய்கள் என்று விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். லாரன்ஸ் தாவேக்கால ஏதோ திருச்சி கிழக்குல சீட்டு கேட்டுக்கிறாரா, விஜய் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா தாவேக்காவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவருடைய வாய்க்கொழுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா, மக்களை தெருநாய்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. தெருநாய்க்கு சில தெருநாய்கள் பிரியாணி சாப்பிடும், சில தெருநாய்கள் பிஸ்கட் சாப்பிடும். எந்த தெருநாய்க்கு எது வேணும்னு பார்த்து தெரிஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாவேகா கவர்மெண்ட்டை ஒப்பிட்டு சொல்றாரு. தாவேகா கவர்மெண்ட்டுக்கு மக்கள் எல்லாம் தெருநாய்களாம். இதுல எந்த தெருநாயெல்லாம் பிரியாணி சாப்பிடணும், எந்த தெருநாயெல்லாம் பிஸ்கட் சாப்பிடணும்னு அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பிரியாணி போறதுக்கும் பிஸ்கட் போறதுக்கும் 6 மாசம் ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் ஒருத்தர் பேசியிருக்காரு. தாவேகால மானம் இருந்தா எவனாவது ஒருத்தனாவது கண்டிச்சிருக்க வேண்டாமா? நீங்க கட்சியில கூட இன்னும் சேரல, அதுக்குள்ள எங்க கட்சிக்கு இப்படி கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களை தெருநாயின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாவேகார லாரன்ஸ் பேசியிருப்பானா? தமிழ்நாட்டுல எப்போதும் இல்லாத ஒரு நிலை இப்போது வந்திருக்கிறது. அது என்னன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேர்ல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில இது கூட்டணி ஆட்சியாகத்தான் நடக்கிறதா? அரசாங்கம் தனித்து முடிவெடுக்கிறதா? முதலமைச்சர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாரா? கூட்டணி அழுத்தங்கள் இவர்களுக்கு இருக்கிறதா? அல்லது கூட்டணியில நீங்க அமைச்சர்களாக சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களே, அவர்களை தாவேக்குள்ளேயே அகாமடேட் பண்ணிட்டீங்களா? பேருக்கு அவர்கள் அந்த கட்சிகளில் இருக்கிறார்களா? இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதாவது நிர்வாகத்தில் மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியான பிரச்சனைகளையும் தாவேக்கா தடுமாற்றத்துடன் தான் அணுகுகிறது அப்படிங்கிறதா இந்த ஒரு மாதத்துல நமக்கு தெரிந்திருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார நிதிநிலை, இதை பத்தி நேற்று ஒரு வெள்ளை அறிக்கையை நிதி அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டு இருக்கிறார். அதுல புதியதாக எந்த செய்தியுமே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே திமுக அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகள்ல பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்லிச்சோ அதையே திருப்பி இவர் மறுபடியும் ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுக்கிறார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறது, ஜிடிபியில இந்தியாவிலேயே 2வது இடம், தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிய மாநிலம், தம்பட்டம் அடித்து விட்டு வந்தார் சிஎம் விஜய். ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவரோ தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் பின்தங்கிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறார். அப்போ முதலமைச்சர் சொல்றது போய் நிதியமைச்சர் சொல்றது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? அல்லது முதலமைச்சர் உண்மையை பேசியிருக்கிறாரு, நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையில பொய்யை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது? அதை எதற்காக செலவு செய்திருக்கிறார்கள்? இங்கு தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் வாங்கிய கடனை எல்லாமே முதலீடாக செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் எதிர்காலத்துல நமக்கு வருமானமாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் திமுக சொல்லிட்டு இருந்தது. அது உண்மைதானா? மெட்ரோ ரயில் திட்டத்துல எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார்கள்? மெட்ரோ ரயில் திட்டம் டைடல் பார்க், மாவட்டந்தோறும் டைடல் பார்க் தொடங்குவதற்கான
வேலைகள், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், இதனாலலாம் தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன நன்மை கிடைக்க போகிறது, இதையெல்லாம் சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டா நீ யோகிங்க. ஆனா நீ என்ன பண்ற? எல்லாத்துக்குமே மேல இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி முந்தைய அரசு தான் காரணம். நான் இப்ப ஹனிமூனை வந்து சரியா செலிப்ரேட் பண்ண முடியாததற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. உன்னை நாங்க என்னன்னு சொல்றோம். இந்த அரசுக்கான எதிர்பார்ப்புகள் மிக உயரத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மிக உயரத்தில் இருக்குங்கிறது சாமானிய மக்களிடம் மிக உயரத்தில் இருக்கிறது. ஏன்னா சாமானிய மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாஸ் ஹீரோவாக விஜய் இருந்தார். அவர் அரசியலுக்கு வந்தால், அவர் முதலமைச்சரானால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு பாமரத்தனமாக அந்த மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த அரசுக்கு எதிரானதும் அல்ல. ஆனால் இது ஒரு சவால். இந்த அரசாங்கம் எப்படி மெயின்டைன் பண்ண போகுது, எப்படி வந்து சமாளிக்க போகுது அப்படிங்கிற கவலை தாவேகாவினருக்கு நியாயமா ஏற்பட்டிருக்கணும். ஆனா எதிர்கட்சியினரான மற்றவர்களுக்கு தான் ஏற்பட்டுது. இவங்க வந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க, இது மாதிரி தற்குறித்தனமா இருந்துடக்கூடாது, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை வந்து இவர்கள் வந்து குலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்கு. தாவேகாரனுக்கு அந்த பொறுப்பை வந்து உணரக்கூடிய ஒரு இது கூட சூழல் கூட இப்ப இல்ல. இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக நடவடிக்கைகள், அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம், இப்படின்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதெல்லாம் போதுமானதாக தெரியவில்லை. மக்கள் விரைவான மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள். அதை இந்த தாவேகா அரசாங்கம் எப்போ உணர வைக்கும் தெரியல. நிஜமாவே மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு உணர வைக்கும் தெரியல. அவர்களுடைய சிறிய குறைபாடுகளும் கூட பெரிய அளவுல விவாதமாகி கொண்டிருப்பதை தாவேகா உணர வேண்டும். சிஎம் விஜய் சார் உணர வேண்டும். ஒவ்வொரு சின்ன நடவடிக்கையும் ரீல்ஸ் வடிவில வெளியிடுவதை இவர்கள் வந்து தவிர்க்க வேண்டும். தரைமட்ட வேலைகளை காட்சிப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் தருவதாக தான் தெரியுது. சின்ன சின்ன விஷயங்களை வந்து இவர்கள் வந்து பெருசா நடக்கும். ஒரு குழாயில தண்ணி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நின்று ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறது மாதிரியான வேலைகளை தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசிகர் மன்ற கலாச்சாரம் இன்னமும் தொடர்கிறது. நாம ஒரு அரசியல் கட்சியா மாறிட்டோம், ஆட்சிக்கு வந்துட்டோம் என்பதை தாவேகாவினர் உணர வேண்டும். விஜயுடைய சினிமா பின்புலம் காரணமாக இந்த வட்டாரம், அவருடைய ரசிகர் வட்டாரம் பல ஆண்டுகளாக ஃபேன் எடிட்ஸ், மாஸ் கிளிப்பிங்ஸ், ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் இப்படியே இருந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அதே வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக ஆதரவாளர்கள் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய காலகட்டத்துல எல்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க, இன்னைக்கு நாங்க வந்து ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பார்வையில இது வெறும் பிரச்சாரம் மட்டுமல்ல, குழந்தைகளை கூட அரசியல்ல ஈடுபடுத்தக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரீல்ஸ்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு மாறிட்டதை போலதான் நமக்கு தெரிகிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில நமக்கு எப்பவும் இருக்கக்கூடிய அது வேண்டுமானால் இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தை வைத்து பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கை சீராக்க வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களிடம் இல்லை. ஏற்கனவே சீராக இருந்த சட்டம் ஒழுங்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சீர்கெட்டு தறிகெட்டு போய் கொண்டிருக்கிறது. மின்வெட்டு மற்றும் அடிப்படை சேவைகள் அந்த பிரச்சனையில இவர்கள் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. எல்லாத்தையும் முந்தைய ஆட்சி மீது பழிய போட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய அனுபவமின்மை, முதலமைச்சரில் தொடங்கி கடைமட்டத்துல இருக்கக்கூடிய தாவேகா தொண்டன் வரை அனுபவம் இல்லாமல் இருக்கிறான். அந்த அனுபவமின்மை நல்லா பளிச்சுன்னு தெரியுது. வாக்குறுதிக்கும் செயல்பாட்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. பிஆர் அதிகம், செயல்பாடு குறைவு. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா தலைமை செயலகத்தை விட அவங்க எடிட் ரூம்ல தான் அதிகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இன்னமும் நான் ஹனிமூன்ல இருக்கிறேன், 6 மாசம் கழிச்சு வந்து கதவை தட்டி விசேஷமானு கேளுங்க அப்படின்னு இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அது வேலைக்கு ஆகாது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாராவது பேசணும்னா மேல வந்து மைக் வரும். கண்டிப்பா ப்ரோ. பேசு. இல்லை, நேற்றுக்கு தான் வெளில இருக்கே அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு மாநிலம் முழுவதும் ஃப்ரீ பஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. இது காமிச்சது வந்து என்ன சுச்சுவேஷன் சொல்லி ஹைலைட் பண்ணாங்களா, அது மட்டும் தானா? சாரி வாஸ்து பிஸியா இருக்கு. மனோஜ் இருக்கு. இருக்கேன்.
இல்லை என்ன கேட்டேன்னா வெள்ளை இருக்கே அப்படிங்கிறது என்ன பிரச்சனை இருக்குன்னு ஹைலைட் பண்ணாங்களா? ஸோ இனிமே அதோட ஃபாலோ பண்ணும்போது தான் என்னங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியும். கரெக்டா? யாரும் பேசுறீங்களா? எனக்கு கேட்கல. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. வாசு ஓகே. என்ன நான் கவனிக்கல. என்ன கேட்டப்பல? வெள்ளை அறிக்கையை பத்தி கேட்டாப்பு. அதுதான் நேற்று காலைல ஃபுல்லா பேசணுங்க. என்ன கேட்டப்பல அதுல இருந்து? என்ன கேட்டுக்கிறா? வெள்ளை அறிக்கை இனிமேதான் டீகோட் பண்ணாங்களா நம்ம கேட்டுக்கிறாரு. அப்படியா? அது ஒரு கொஞ்சமா இனிமே தான் வரும். யாரும் முழுசா படிக்கல. அவரும் போயிட்டாரா? வாங்க பில்லி. கேட்கல போல. வாங்க பில்லி. லேட்டா வரீங்க. பில்லி இப்ப பேசுவாங்க பாருங்க, அப்படியே வந்து புட்டு புட்டு வைப்பாங்க நிதிநிலையா இருக்கு. அசத்துங்க ஸ்டார்ட். ஐயா ரெக்கார்டிங் பேசு. அது என்ன அவங்க என்ன இப்ப புட்டு புட்டு வைப்பாங்க, அசத்துங்க ஸ்டார்ட்னு தானே சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? இல்ல ஒரு இன்டிமேஷன் சொல்லிக்கிறேன். நீங்க தப்பா பேசுங்க சொல்லவே இல்லை. யாரும் பேசல என் பண்ணிக்கலாமா? யாரும் இல்லை. என்ன சொல்லி பில்லி பேசுறீங்களா? ஸ்பேஸ் பக்கா தூக்கி போடுதா இல்ல ஒன்னும் புரியல. தூக்கி போடு. ஸ்பேஸ் காட்டுதா? ஸ்பேஸ் சில நேரம் காட்ட மாட்டேங்குது. நேத்து கூட விஜய் என்ன சொன்னாப்ல, நேற்று காலையில காட்டல பாத்தீங்கன்னா எல்லாம் அங்க போய்